ஷோமா, மாமாவுக்கு தெரியாம அபி போட்டோவை அதுல இருந்து எப்படியாவது எடுக்கணும். ஏதாவது பண்ணுமா. பேருக்கு விரதம் இருந்து பேதியான கதையாய் போச்சே. அண்ணா அண்ணா, சொல்லுமா சிந்தாமணி. முதல்ல ஆல்பத்தை பார்க்க போறோம். நல்ல நேரத்தை பார்த்து பார்க்க ஆரம்பிக்கலாமே. அப்பா, அத்தை சொல்றதும் சரிதான்ப்பா. அப்புறமா ஆல்பத்தை பாத்துக்கலாம். என்ன இவன் முதல் முறையா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். பிரச்சனையை அப்ப ஈஸியா முடிச்சிடலாம். என்ன சஞ்சீவ், அத்தை தான் ஓல்ட் ஜெனரேஷன் புரியாம சொல்றாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீ இப்படி பேசுற? உங்களுக்கு ஆல்பம் பார்க்கிறதுக்கு எதுக்கு நேரம்லாம்? உனக்கு என்னடா, நாங்க தானே மாட்ட போறோம். எனக்கு இப்பவே பார்த்தாகணும். அப்பா நீங்க பாருங்க. அப்பா ஒரே நிமிஷம். என்ன சந்தோஷ் இப்படி சொல்லிட்ட? ஓல்டு ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் மதிக்கணும் சந்தோஷ். அத்தையோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். என்னது ஏன் எக்ஸ்பீரியன்ஸா? டேய், அத்தை ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இல்ல அத்தை? ஆமா ஆமா. பாத்தியா, இவன் ஓட்டுறானா இல்ல நம்மள பாராட்டுறானே தெரியலையே. ஆமா சந்தோஷ், சிந்து ஒரு ஜீனியஸ். அது ஒரு குட்டி ஸ்டீவ் ஜாப்ஸ். அமெரிக்கால பிறக்க வேண்டியது. கடவுளே டெலிவரி அட்ரஸ் தப்பா போட்டாரு. அதனாலதான் டெலிவரி இந்தியால வந்து ஆயிடுச்சு. டேய் காளி, ஹே, ஒரு சாதாரண ஆல்பம் பார்க்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்குமெண்ட்? நல்ல மனசு இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் தேவையில்லை. அப்பா நீங்க ஆல்பத்தை பாருங்க. அஜிஜோ, என்ன மாப்பிள பண்றது? மாமா ஆல்பத்தை பார்த்தா நம்மளுக்கு சிக்கலாயிருமே மாப்பிள. சீஜா, எல்லாம் கைமீறி போச்சு. மாமா, சொல்லுமா. நான் ஆல்பத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. பாருங்க. அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு பாருங்களேன். ஆமால. ஏன் சொல்றேன்னா, இது மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல. ஸ்ரீஜா, அதெல்லாம் இதுக்கு. சரிம்மா, அப்படியே பண்ணலாம். ஒரு ஆல்பம் பார்க்கிறதுக்கு எதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பில்டப் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. மாமா, எங்க அம்மாவே ஆல்பத்தை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வரட்டுமே. என்ன மாமா சொல்றீங்க? சரிம்மா, அப்படியே செய். அப்பா, மா, சாமி கும்பிடுற மாதிரி ஆல்பத்தை உள்ள எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம அபி போட்டோவை எடுத்துரு. சரி, தப்பிச்சோம் மாப்பிள. எப்படியோ தப்பிச்சிட்டோம் மாப்பிள. அண்ணே, சாமி கிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணன் எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை பார்த்துட்டாரே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அனு எப்படி? 2 வீட்டு போட்டோலயும் இருக்கா? அப்பா, ஃபங்க்ஷன்ல இருந்த ஆல்பத்துல கண்டிப்பா இருப்பாளப்பா.
அனு ஃபங்க்ஷன் அப்போ நம்ம வீட்ல தானப்பா இருந்தா. அப்புறம் எப்படி சம்பந்தி வீட்டு போட்டோலயும் இருக்கா? மா, பிரச்சனை பெருசாகுது. ஆமாண்டி, என் கையால நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். இப்ப என்னடி பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. சரி வா. ஐயோ, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு விஷயத்தை கூட உங்களால சரியா பண்ண முடியாதா? போனை வைங்க. இப்ப என்னடி பண்றது? என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். வா. ஆமா, ஃபங்க்ஷன் நடந்தப்போ அனு நம்ம வீட்ல தானே இருந்தா. ஏண்டா சந்தோஷ், ஒரே நேரத்துல ரெண்டு வீட்லயும் இருக்கிறதுக்கு அனு என்ன விட்லாச்சாரியார் படத்துல வர பூதமா என்ன? அதான்ப்பா எனக்கும் புரியல. அனு என் கூடவே தான் இருந்தா, அப்புறம் எப்படிப்பா அவங்க வீட்ல எடுத்த போட்டோஸ்ல இருப்பா? ஃபோன் பண்ணி அனு கிட்ட கேட்டா போகுது. மாமா, ஐயோ, என்ன மாமா இதுக்கு போய் அனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு? இது ஒரு சாதாரண விஷயம். இது இப்படியே விட்டுறலாமே. மாமா மாமா, ஸ்ரீதா சொல்றதா கரெக்ட். இத அப்படியே விட்டுறலாம் மாமா. சொல்லுங்க. இருமா, ஆமாப்பா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் பதில் தெரியாம என்னால அப்படியே இருக்க முடியாது. அனுக்கே ஃபோன் பண்ணி ஐயோ கேட்டுறேன். மாமா, மாமா, வேணாம் எதுக்கு மாமா. மாமா ஒரு காலை மாமா, வேஸ்ட் பண்ணிட்டு? வேணாம். மாமா சொன்னா கேளுங்க. ஐயோ, ஆமா. சொல்லுங்க மாமா. அனு, எங்கம்மா இருக்க? வீட்ல தான் மாமா. ஒண்ணு இல்லம்மா, ஒரு விஷயம் தெரியணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க மாமா. ஏம்மா, பந்தகால் ஃபங்க்ஷன் அப்போ நீ நம்ம வீட்ல தானே இருந்த? ஆமா மாமா, ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்ல பந்தகால் ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல, அதோட போட்டோ ஆல்பம் இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தது. அதுல நீ இருக்க. உங்க வீட்ல நடந்த பந்தகால் ஃபங்க்ஷன் போட்டோலயே நீ இருக்க. இந்த ஃபங்க்ஷன் அப்போ நம்ம வீட்ல எங்க கூட தானே இருந்த நீ. அப்படி இருக்கும்போது ரெண்டு வீட்டு போட்டோலயே நீ எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அதான் உங்ககிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். மாமா, அது வந்து நான் ஃபங்க்ஷன் அப்போ அங்க இருந்ததும் உண்மைதான், எங்க வீட்ல இருந்ததும் உண்மைதான். எப்படிம்மா ஒரே ஆளு ரெண்டு இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்க முடியும்? முடியும் மாமா. எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷனையும் அட்டெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நீங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பர்ச்சேஸ்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நான் அந்த கேப்ல எங்க வீட்டுக்கு வந்தேன். அதான் நான் ரெண்டு இடத்துலயும் ஒரே நேரத்துல இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. நான் பர்ச்சேஸுக்கு போனதே நான் மறந்துட்டேம்மா. ம். இந்த விஷயம் தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சந்தோஷ், அனு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கா. அதான் ரெண்டு இடத்து போட்டோ ஆல்பத்திலயும் அவ இருக்கா. அதான் குழப்பம் ஆயிடுச்சு. அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டேன்டா சாமி. மாமா, இதத்தான் மாமா நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். மாமா ஜீத்ரேல விட்லாச்சாரியார் படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், மூடிட்டு போய் வேலையை பாடுறா, போடா. தருன்னு நினைச்சேன். அதெல்லாம் எடுத்து பத்திரமா வைங்க, போங்க. அப்பா போயிட்டாரா? என்ன மாப்ள, அனு பயங்கரமான ஆள் தான் மாப்ள. எப்படி சமாளிச்சா பாத்தியா? கொஞ்ச நேரத்துல மாட்டி இருப்போம். நம்ம மட்டும் டேய், மாட்டி சஞ்சய். இருந்தோம். அது எப்படி அனு ரெண்டு போட்டோலயும்? டேய் டேய் டேய், இருடா.
அதான் மாமா நம்பிட்டார்ல. அப்புறம் என்ன உனக்கு குழப்பம்? அது என்ன இப்ப உனக்கு குழப்பம்? ட்ரம்ப் உன் தோல் மேல கை போட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாருமா? டேய், நவீன உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு அனு இங்க இருந்தாளா, அவ அங்க இருந்தாளான்னுட்டு ஏன்டா குழப்பிட்டு இருக்க? மாப்பிள, இதுக்கு மேல வந்தா மாட்டிக்கு வந்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். மாமா அப்பா. ஐயோ மாமாவா, அங்க இருந்தா அதுக்கு மேல குழப்பம் வந்துட்டு ஓடிடலாம். மாமா அப்புறம் எப்படி அவன் அங்க போனா? ஒண்ணுமே புரியல. எப்படி? சஞ்சய் தம்பி வேற ஒரு பொண்ணு கூட பழகுற விஷயத்த சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடலாமா? மாமா, என்ன நீங்க நம்ம வீட்ல பெல் அடிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க மாமா. மாமா, பரவாயில்ல. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சஞ்சீவ் ஸ்ரீஜா எல்லாமே வேற ஒரு பொண்ணோட பழகிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த சம்பந்தி கிட்ட சொல்லாம மாப்பிள்ளை கிட்ட சொன்னா என்ன? மாப்பிள்ளை கிட்ட சொல்றதும் நல்லதுதான். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல மாப்பிள்ளை, அது சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் மாமா? சஞ்சீவ் தம்பி ஸ்ரீஜா இல்லாம வேற ஒரு பொண்ணோட பழகுறாரு. எப்படி மாமா சொல்றீங்க? தம்பி, கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போனேன். அங்க சஞ்சீவ் தம்பி ஒரு பொண்ணு கூட நெருக்கமா பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். தம்பி, என்னை பார்த்த உடனே சஞ்சீவ் தம்பி அந்த பொண்ணை மறைச்சி என்ன சமாளிச்சு அமிச்சிட்டாரு மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சீவ் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். நீங்க எதுக்கு உங்க தம்பி கிட்ட பேசுங்க. எதுக்காக சொல்றேன்னா, கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கூட பழகிறது வெளியில தெரிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அப்போ நாம சந்தேகப்பட்டது சரிதான். சஞ்சீவ் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். மாமா, இந்த விஷயத்தை பத்தி சஞ்சீவ் கிட்ட நான் கேட்கிறேன். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற வரைக்கும் இதை பத்தி யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா அம்மாவுக்கு தெரிய வேணாம். சரி மாப்பிள்ள, எதுக்கும் நீங்க சீக்கிரமா விசாரிச்சிடுங்க. சரிங்க. ஐயோ, இப்ப பேசினதெல்லாம் அம்மா கேட்டிருப்பாங்களா? இப்ப கேட்டா நான் என்ன சொல்றது? வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்மதியம்மா. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதாங்க வரேன். நல்ல வேலை, அம்மா எதுவும் கேட்கல. இருங்க, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு இல்ல, இப்போ ஒன்றும் வேண்டாங்க. நான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க சம்மதி, நான் கிளம்புறேன். காஃபி கூட சாப்பிடாம கிளம்பி இருக்கட்டும் சம்மதி, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். ஒரு முக்கியமான வேலை வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சம்பந்தி. ஏண்டா, அவர் வந்த உடனே என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்லம்மா, அது பேசிட்டு இருந்தேன்ல, அதான் மறந்துட்டேன். சரி. தம்பி யார லவ் பண்றான்னு தெரியலையே. முதல்ல அவன் கூட இருக்கிற பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அனு எவ்வளவு பயங்கரமான ஆளுடி. போட்டோ மேட்டர் எப்படியும் சமாளிச்சிட்டாடி. அண்ணன் கேள்வி கேட்கும்போது அவ மட்டும் உளற இருந்தா இந்நேரம் நம்ம ரெண்டு பேரையும் பிஞ்ச செருப்பை தூக்கி போடுற மாதிரி இந்த வீட்டை விட்டு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அனு எப்படியோ சமாளிச்சிட்டா, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன இருந்தாலும் வக்கீல் மூளை தாண்டி. அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாமா, தான் தங்கச்சி தனக்கு போட்டியா இந்த வீட்ல மருமகளா வந்துடக்கூடாதுன்னு இவ்ளோ பண்றவ நாளைக்கு அதை எனக்கு பண்ண மாட்டான்னு என்னமா நிச்சயம்? ஏ ஸ்ரீஜா, நீ சரியா தாண்டி சொல்ற.
அவ பண்ணக்கூடியவதான். மா, கல்யாணத்தன்னைக்கு எனக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அபி சாகணும். அந்த பழி அணு மேல விழணும். அவ ஜெயிலுக்கு போகணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றபடி நாம பண்ணோம்னாதான் நாம ஆசைப்பட்ட மாதிரி இந்த முழு சொத்தையும் நாமளே அனுபவிக்க முடியும். அப்படியே பண்ணிடலாம். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, உன்னை யாரோ கூப்பிடுறாங்கடி. யாருன்னு போய் பாரு. ஹே பானு, வாட் a surprise. வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு பார்த்து. அம்மா, இவ பானு, என்னோட கிளாஸ்மேட். நான் பிஜி படிக்கும் போது ஒன்னா படிச்சவ. அப்படியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏய் ஸ்ரீஜா, நீ அமெரிக்கால இருந்து வந்து என்னை ஏண்டி காண்டாக்ட் பண்ணல? அதுவா, நான் அப்ராட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அதான் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. பரவாயில்லடி. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதான் உன்னை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. டன் 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 டன். ஸ்ரீஜாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குமா? கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. டன் 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 டன். ஸ்ரீஜாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சரிம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஏய் ஸ்ரீஜா, நீ காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணல? உன் அம்மா என்னடானா நீ முறை பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. ஏய், அத பத்திலாம் இப்போ பேச வேணாம். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். யார் இது? ஒரு ஃபிகர் புதுசா இருக்கு. நீயும் அவனும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்கல்ல, அதுவும் முடிஞ்சு போன விஷயமா? ஏய், என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியலையே. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்புடி. ஏய், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன பண்ண உனக்கு என்ன? வந்தோமா, இன்விடேஷன் கொடுத்தோமா, போனோமான்னு இரு. அதை விட்டுட்டு இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் உனக்கு வேணாம். சரி, நான் அட்வைஸ்லாம் பண்ணல. உனக்கு மேரேஜ் ஆக போற விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா? தெரியாது. பானு, ஹே, நீ என் ஃப்ரெண்டா இருந்தா இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உன் கூட பழகின பாவத்துக்கு இத பண்ணி தொலைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம்டி, அந்த பையனை நீ லவ் பண்ணி ஏமாத்துனது அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. ஓ, ஸ்ரீஜா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கேன்சல் ஆனவளா? இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சே. யார கல்யாணம் பண்ணி கேன்சல் பண்ணான்னு தெரியலையே. மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அருமையான பாயிண்ட் சிக்கியிருக்கு. விடவே கூடாது. ஸ்ரீஜா, அந்த பொண்ணு எங்க? டைம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல இன்விடேஷன் கொடுக்கணுமா, அத கிளம்பிட்டா. அப்படியா? பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. காஃபி கூட குடிக்காம போயிட்டாளே. சரி, இந்தா நீயாவது குடி.